ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு 6th டே ரெசிபிக்காக எல்லாரும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. என்ன டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மினி அடை தோசையும் வெங்காய சட்னியும் செஞ்சேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடை மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 5-6 துண்டு தேங்காய் சேர்த்திக்கலாம். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், கொஞ்சம் சால்ட் இதெல்லாம் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துட்டோம். நான் ஒரு கிண்ணத்துல 2 முட்டை உடைச்சு ஊத்தி வச்சிருக்கேன். அதுல இந்த அரைச்சு வச்சதை சேர்த்திக்கலாம். இதுல கூடவே கொஞ்சம் கட் பண்ண வெங்காயம் சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி இலை, துருவன கேரட் இதெல்லாமே சேர்த்திக்கலாம். கொஞ்சமா துருவன சீஸும் இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடை மாவு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிட்டோம். அடுத்து அடை சுட்டு எடுத்துக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி மினி ஊத்தப்பம் பேன் இருந்துச்சு, அதனால இதுல போட்டுக்கிட்டேன். நீங்க நார்மல் தோசைக்கல்லையும் சுட்டு எடுத்துக்கலாம். இதுல தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டு குக் பண்ணிக்கணும். அடை தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு வெங்காய சட்னி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, புளி, உப்பு சேர்த்து அரைச்ச வெங்காய சட்னி எடுத்துக்கிட்டேன். நீங்க பேலியோ சாம்பார், பேலியோ தேங்காய் சட்னி கூட எடுத்துக்கலாம். லஞ்சுக்கு காலிஃப்ளவர் ரைஸ்ல பிளெயின் பிரியாணியும், கிரில்டு சிக்கன் ட்ரம் ஸ்டிக்கும், தயிர் பச்சடியும் எடுத்துக்கிட்டேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு கடாயில 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் பிரியாணி மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாம். அன்னாசிப்பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நீள நீளமா கட் பண்ணி வச்சுக்க பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, புதினா இலை கட் பண்ணினது அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் குக் பண்ண காலிஃப்ளவர் ரைஸை இதுல சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி, புதினா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். குங்குமப்பூ பால்ல ஊற வச்சிருந்தா அதையும் இதுல கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சால்ட்டும் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு சிம்ல 5 மினிட்ஸ் வச்சிருந்து எடுத்துக்கலாம். பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சிக்கன் பீஸ் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு பாக்குறீங்களா? வீட்ல இருக்க எல்லாத்துக்கும் கிரில்டு சிக்கன் தம் பிரியாணி செஞ்சிருந்த பாஸ்மதி ரைஸ் போட்டு அதுல இருக்கிற சிக்கன் பீஸ் 3 எடுத்து வச்சுட்டேன். 2 இப்ப யூஸ் பண்ணிட்டேன். நைட்டுக்கு 1 எடுத்து வச்சுக்கிட்டேன். பிரியாணியும் பிளெயின் பிரியாணி செஞ்சுட்டோம். நம்மளும் பிரியாணி சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே. தயிர் பச்சடி, வெங்காயம், கேரட், குக்கும்பர் எல்லாம் போட்டு தயிர்ல மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். டின்னருக்கு முட்டைக்கோசு வச்சு ஒரு சூப்பர் கிரீமியான சூப்பும் மத்தியானம் எடுத்து வச்சிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சிக்கன் ட்ரம் ஸ்டிக் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த டேஸ்டியான கிரீமி சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சூப் செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல 1 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்திக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி 1/2 கப் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் முட்டைக்கோஸ் 1/2 கப் அளவு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். இது கூட 1 இன்ச் இஞ்சி சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கலாம். சூப்புக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்திக்கலாம். 2 கப் அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்து கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முட்டைக்கோஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பிளெண்டர் வச்சு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல கூட போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டோம். அடுத்து 1/4 கப் பால் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா மிளகாத்தூள் கூட சேர்த்திக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தோம்னா கிரீமியான சூப் சூப்பரா ரெடி ஆயிரும். இந்த சூப்பும் சிக்கன் ட்ரம் ஸ்டிக்கும் காம்பினேஷனே சூப்பர் தான் போங்க. இதே மாதிரி ஹெல்த்தியா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியா சாப்பிடுங்க, வெல்த்தியா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னும் டிஃப்ரெண்ட் பேலியோ ரெசிபிஸோட உங்களை எல்லாம் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.